தினமும் நீங்க தட்டுங்க. இங்க எங்க இங்க இங்க இருந்து இங்க இப்படி தட்டுனீங்கனாலே இந்த ரெண்டு விரலுடைய ரெண்டு பகுதி இன்னர் பகுதி டெய்லி ஒரு மரசீப்பை வச்சு இப்படி கூட சீ விடலாம். இதுதான் கிட்னி, ப்ராஸ்டேட், யூபி, அதாவது யூரினரி பிளாடர் எல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு முதல் பிரச்சனையே இங்கதான். இதெல்லாம் நிறைய கழிவுகள் வெளியானாதான் கிட்னி ஃபங்க்ஷன், கிட்னி எசன்ஸ் சொல்லுவாங்க. சார் வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க சார்? ஆல்வேஸ் ஆரோக்கியமா இருக்கேன் சார். நீங்க உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா, நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க வீடியோஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆமா, நீங்க பேசாத ஒரே ஒரு விஷயம் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை, அதாவது குழந்தையின்மை. வீடியோ தான் பேசல, வரவோட பேசிட்டு தான் இருக்கிறோம். சோ இன்னைக்கு அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். சரி, கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் தான், பேசித்தான் ஆகணும். மக்கள் சக்கரை வியாதி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, சரிங்களா? நிறைய பிபினால கஷ்டப்படுறாங்க. இன்னொரு மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு, பெண்களுக்கு குழந்தை இல்லாமை, இதுக்காக தெருக்கு தெரு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இயற்கையான முறையில் இதை எப்படி சரி பண்ண முடியுங்கிறத நான் சொல்லித்தரேன். நிச்சயமா சார். சரிங்களா? எதனால குழந்தை வரல, நல்லா புரிஞ்சுங்க பிரதர். எதனால வரலன்னா, பெண்களுக்கு ஏன் குழந்தை இல்லைன்னா ஆரம்ப காலத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். அது எப்படி ஸ்கூல் காலேஜ்லயே ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சனை, இப்ப ஆரம்பிக்கல. அன்னைக்கு ஒழுங்கா தண்ணி குடிச்சிருந்தா, உடம்புல இருந்து கழிவு ஒழுங்கா நீங்கி இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. ஆரம்ப நிலையிலேயே பிரச்சனை. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ பெண்களுக்கு, உங்களுடைய ப்ரீவியஸை செக் பண்ணி பாருங்க. ஸ்கூல் டேஸ்ல யூரின் போனியா ஒழுங்கா, ஸ்கூல்ல ஒழுங்கா தண்ணி குடிச்சியான்னு பாரு. உன்னுடைய பீரியட்ஸ் டயத்துல அதிகமான வெப்பமாயி உடம்பு சூடாகி அடிவயிறு வலி இருந்தால் ஃபியூச்சர்ல குழந்தை வர்றது கஷ்டம். ஏன்னா நீர்க்கட்டிகள் வரும். பிசிஓடி, பிசிஓஎஸ் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை நீர்க்கட்டிகள், நீர்க்கட்டிகள்னால ஏற்படக்கூடிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களானவங்க குழந்தையில அதிகப்படியா வெள்ளப்படுதா இந்த பிரச்சனைகள் வரும் ஃபியூச்சர்ல. அப்போ உடம்புல ஏற்படக்கூடிய கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்திலே தீர்வு காணணும். சரி, வந்துருச்சு, என்ன பண்ணலாம்னா உடம்புல இருந்து கழிவை வெளியாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல நிறைய தண்ணி குடிச்சு உங்களுடைய ஓவரியையும் யூட்ரஸையும் குளிர்ச்சி படுத்தணும். நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் டயத்துல உடம்பு சூடாகி வயிறு வலி இருக்கும். அவங்கெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இமீடியட்டா பார்த்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி வரதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, கவுண்ட் குறையறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அப்போ உடலை குளிர்ச்சியா வச்சுக்கணும். வலி அதிகமா இருக்கா, டப்பா தேடுங்க, ஹிப்பா தேடுங்க. ஹிப்பு ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கணும். அப்போ அடிவயிறு சூடு குறையணும். தண்ணீர் நிறைய குடிக்கணும். யூரினோ கீழே உட்காந்து இந்தியன் டாய்லெட்ல போகணும். இதெல்லாம் நிறைய கழிவுகள் வெளியானாதான் கிட்னி ஃபங்க்ஷன், கிட்னி எசன்ஸ் சொல்லுவாங்க. உடம்புக்கு தேவையான, குழந்தைக்கு தேவையான, விந்துக்கு தேவையான உற்பத்தி ஆகிறது கிட்னி எசன்ஸ். அப்பதான் எசன்ஸ் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஃபார்ம் ஆகாது. அப்போ குழந்தை வராம இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த பிரச்சனைகள் தான். கழிவை நீக்கணும். கழிவை நீக்காம செய்யறது அர்த்தம் இல்லை. 7-8 வருஷம் குழந்தை இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்த எங்கிட்ட ஆலோசனை பெற்று சில விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கவுண்ட் ஈஸியா வந்துடும். இப்போ ஒரு பையன் வந்திருந்தாரு வேலூர் மாவட்டத்திலிருந்து. அவருக்கு 0 கவுண்ட். என்னது கவுண்ட் 0, கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை. நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் ஃபாலோ பண்ணாரு. மருந்துகளே அவசியமே கிடையாது. அதுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தானே தவிர மருந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. அதுல முதல்ல உடல் சம்பந்தமான பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அந்த ட்ராக் எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய புரிஞ்சுங்க பிரதர். இன்னைக்கு சொல்லித்தரேன். ஆண்களா இருக்கிறவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுச்சுன்னா, எரெக்ஷன் இல்லைன்னா, உங்களுடைய தொடையில இந்த பகுதி அமைக்கி பாருங்க, நல்லா அழுத்தி பாருங்க, படுக்க வச்சு யாரையோட அமுக்க பாருங்க, வலி இருக்கும். எங்க இந்த தொடை பகுதியில் வலி இருக்கும், இன்னர் தொடை பகுதியில் வலி இருக்கும். நான் எந்திரிச்சோட காமிக்கிறேன், பாத்துக்குங்க. இந்த இடத்துல வலி இருக்கும். தினமும் நீங்க தட்டுங்க. இங்க எங்க இங்க இங்க இருந்து இங்க இப்படி தட்டுனீங்கனாலே ஆண்மைக்கு ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம் நம்மளுடைய டெஸ்டிஸ்க்கும் கிட்னிஸ்க்கும் போகும். மேஜர் பார்ட்டே இங்க தான் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் சரி பண்ணிட்டு, பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், பெண்களுக்கு பிசிஓடி இருந்தா இந்த இடத்துல அமைக்க பாருங்க, கல்லு மாதிரி இருக்கும்.
இந்த தொடைக்கு அடித்தொடையை பார்த்தீங்கன்னா இந்த அடித்தொடையிலேயே அந்த ப்ராப்ளம் இருக்கும், இந்த தொடையிலும் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது எக்ஸசைஸ்லையும் சரி பண்ணலாம், கப்பிங் தெரப்பியில் சரி பண்ணலாம், அக்குபஞ்சரில் சரி பண்ணலாம். பண்ணிட்டு சத்தான உணவுகளை கொடுக்கணும், சத்தான விதைகள், அதுக்கு தேவையான எதெல்லாம் விதை போட்டோம்னா எந்த விதை முளைக்குமோ அந்த விதைகள்லாம் நிறைய எடுத்துக்கணும். பம்கின் சீடு, குக்கும்பர் சீடு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா இதுக்கு தேவையான ஊட்டம் போகும். இந்த பிளாக்கில் எடுக்காம ஊட்டத்தை மட்டும் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? தயவு செய்து புரிஞ்சுங்க. இன்னொரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். இந்த 2 விரலுடைய 2 பகுதி, இன்னர் பகுதி டெய்லி ஒரு மரசீப்பை வச்சு இப்படி கூட சீவி விடலாம். இதுதான் ஆண்மைக்கு போக வேண்டிய நரம்பு மண்டலம். இந்த விரல் ஃபுல்லா ஒரு மரசீப்பை வச்சியோ ஏதாவது ஒரு டூல் வச்சு இந்த மாதிரி பெண்ணு கூட வச்சு இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா வலி தெரியும். இங்கே ஒரு ஒரு நரல் தெரியும். அதை அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகும். ஆண்மை குறைவை ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய விஷயம்தான். நீ மருந்து மாத்திரைய சாப்பிட்டு அதுக்கு அடிமை ஆகாத. நீ அப்புறம் அது சாப்பிட்டாதான் அது வேலை செய்யும். சரக்கு அடிக்கிற மாதிரி தான். கட்டிங் சாப்பிடுவான், நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் சாப்பிட்டு முடிச்சா கட்டிங் வேலை செய்யாது, அப்புறம் குவார்டர் போவான். அதே மாதிரி மாத்திரை ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்னதாக சாப்பிட்டா வேலை செய்யும், அப்புறம் அந்த மாத்திரை 2 ஆக்கணும், 3 ஆக்கணும், 4 ஆக்கணும், அப்புறம் சுத்தமாக பம்ப் அவுட் ஆகிடும். இயற்கை வழியில் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே ஆண்மை குறைவாக இருக்கட்டும், குழந்தை இல்லாமல் பெண்களாக இருக்கட்டும் குணப்படுத்த முடியும். சரிங்களா? சத்தான உணவுகள் அடைப்புகளை எடுத்துட்டு சாப்பிடணும். எடுக்காம சாப்பிட்டு அது போய் வேலை செய்யாது. செய்யலாமா நண்பர்களே? நிச்சயமா ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் டெப்தா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க. டெப்தா வேணுங்கிறவங்க, டீட்டெயிலா வேணுங்கிறவங்க நேரடியா வந்து கேட்டுக்குங்க. இன்னும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எங்க அடைப்பு இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த அடைப்பை எடுத்துட்டா சூப்பர் ஆயிடும். நான் அந்த சொன்ன வேலூர் பையன் 50% டெஸ்ட் எடுத்ததுல 50% ஏறி இருக்கு ஒரே மாசத்துல. கவுண்ட் ஏறிடுச்சு. அவருக்கு எந்த விதமான இந்த மாதிரி சத்துகள் தான் சொன்னோம். இந்த அடைப்புகளை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பர்மனன்ட் சொல்யூஷன். இப்ப மாத்திரை சாப்பிட்டு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணா அப்புறம் இல்லைன்னா வேலை செய்யாது. இந்த ஆண்மையெல்லாம் குழந்தை இல்லாம எத்தனை டைவர்ஸ் நடக்குது, ஆண்மை இல்லாம எத்தனை டைவர்ஸ் நடக்குது. இதெல்லாம் அவசியம் இல்லை. இதை ஈஸியா குணப்படுத்தக்கூடிய விஷயம்தான். புரிதல் வேண்டும். உடல் அதிகப்படியான உஷ்ணமானாலும் கெடுதல். நம்மளுடைய ப்ராஸ்டேட் கிளாண்ட்னு சொல்லுவாங்க உடம்புல, அது இறுகிடும். இறுகுச்சுன்னா உற்பத்தி குறைஞ்சிரும். அந்த சூடு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா உற்பத்தி ஜாஸ்தி ஆகும். அதுதான் புரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் எளிமையான முறையில் செய்ய முடியும். இப்போ ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கன்னு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. நிறைய பேருக்கு 50 வயசுக்கு மேல ஆனால் மெனபாஸ் மாதிரி இப்போ ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் இஷ்யூ வரும். அதெல்லாம் ஈஸியாக குணப்படுத்துறோம் நாங்கள். சிம்பிள். ஓவர் ஹீட்டு. அதனால தான் அந்த 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு ஏற்படுறதுக்கு காரணம் ப்ராஸ்டேட் கிளாண்டு தான். அதை சரி பண்ணிட்டோம்னா ஆண்மை நல்லாவே இருப்பாங்க. அதெல்லாம் புரிதல் இல்லை. நேரடியாக வாங்க. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்டால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாட் ஓன்லி திஸ், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கால் வலி வரது கூட ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்டால தான். கால் மதமதப்பு ஆறதும் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்டால. அப்போ அதுவும் இதுவும் எல்லாம் ஒரு குடும்பம் தான். கிட்னி, ப்ராஸ்டேடு, யூபி, அதாவது யூரினரி பிளாடர் எல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு முதல் பிரச்சனையே இங்கே தான், தொடை தான். தொடை நரம்புகளை சரி பண்ணோம்னா எல்லா நரம்புகளும் வீரியமாயிடும். சிம்பிள். அப்போ நீங்க கேட்ட புது கேள்விக்கு விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாஷா பாய். நிறைய பேருக்கு சொல்லுங்க, இது பயன்பாடாக இருக்கட்டும். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்துட்டு இந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே குழந்தையின்மை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி நேரில் வந்து டிஸ்கஸ் நிச்சயமாக கேட்பாங்க. இதில் ஃபோனில் கேட்க மாட்டாங்க, நேரடி வந்துடுவாங்க. இதுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். அது வாங்காமல் வர முடியாதுல்ல. சூப்பர். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.